இந்த வீக்லி பலன் ஆரம்பிச்சதே சந்திராஷ்டமத்தை பத்தி மென்ஷன் பண்ணதான். ஏன்னா தனியா வந்து அந்த மாசத்துல சொல்றதை விட வாரத்துல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி தான் இந்த வீக்லி பலனை கொடுக்கறதே சந்திராஷ்டமம்ன்ற ஒரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி பிரதர், சாரி டு சே, ராசி பலன் இஸ் ஹவு many percent is true? If the thing is true, if the thing is true, why 10% like you give a different answer? I believe to ராசி and ஓகே, என்ன கேட்குறீங்க? அந்த இந்த விஷயத்தை விட்டுருங்க. ராசி பலன் எந்த அளவுக்கு உண்மை? ராசி பலன் என்னது? டெய்லி வந்து நம்ம கேலண்டரில் பார்க்கும்போது இன்னைக்கு சுபம், கவனம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வார ராசி பலன்ல இருந்து மாத ராசி பலன்ல இருந்து வருஷ ராசி பலன் வரைக்கும் இருக்கு. ஓகே, ராசி பலன் எந்த அளவுக்கு உண்மை? ஓகே, இயல்பாகவே பிரதர், இந்த விஷயம் வந்து ரொம்ப பேருக்கு இருக்கிற விஷயம் தான். இயல்பாகவே ராசின்றது, நீங்க எந்த ராசி, உடனே லக்னத்துக்குன்னு கேட்பீங்க. ராசி இது மொத்தமும் ராசி தான். சில பேர் இல்லைங்க லக்னத்துக்கும் சேர்த்து பார்க்க சொல்றாங்களே, அப்போ அவங்களுக்கு கூடுதலாக அடிஷ்னல் வியூஸ் வரும் அப்படின்றதுனால பார்க்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோச்சாரம்ன்றது ராசிக்கு மட்டும்தான். ஏன்னா ராசி உங்களுடைய மனசு. ஜென்ம சனி அஷ்டம சனி நடக்கும்போது உங்களோட மனசு கடுமையான அமைப்புல ஒரு இறுக்கமான நிலையில இருக்கும். அது ஜென்மத்துல, உங்க ஜென்ம ராசியில சனி வரும் பொழுதும் சரி, ஜென்மத்துக்கு 8ஆம் இடத்துல வரும் பொழுதும் சரி, ராசியை தொடர்பு கொள்ளும் பொழுதும் கோச்சாரத்துல. அதே மாதிரி ஜென்ம ராசியில குரு வந்தாருன்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. சனி வந்தா கெட்டது நடக்கும் மாதிரி குரு வந்தா நல்லது நடக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்தா நல்லது நடக்கும், புதன் வந்தா நல்லது நடக்கும்ன்ற மாதிரியான சில விஷயம் சொல்லப்பட்டது. என்னன்னா சுபர்கள், பௌர்ணமி சந்திரன் இருந்தார். ஆனா இவங்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. குரு 1 இயருக்கு இருப்பாரு, சனி 2.5 வருஷத்துக்கு இருப்பாரு, ராகு கேதுக்கள் 18 மாசத்துக்கு இருப்பாங்க. அப்போ இருள் கிரகத்திலால சூழப்படக்கூடிய பாவகங்கள் டிஸ்டர்ப் ஆகும், சுப கிரகத்தால சூழக்கூடிய பாவகங்கள் நல்லது நடக்கும். இதுதாங்க ஜோசியத்தோட இது விஷயம். இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்மளோட இந்த வீக்லி பலன்ல பாத்தீங்கன்னா, இந்த வீக்லி பலன் ஆரம்பிச்சதே சந்திராஷ்டமத்தை பத்தி மென்ஷன் பண்ணதான். ஏன்னா தனியா வந்து அந்த மாசத்துல சொல்றதை விட வாரத்துல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி தான் இந்த வீக்லி பலனை கொடுக்கறதே சந்திராஷ்டமம்ன்ற ஒரு விஷயம். சந்திராஷ்டமம்னா என்னங்க? தப்பான விஷயங்களோடு தவறான விஷயங்களை நீங்க முதல்ல கெட்ட விஷயத்தை கத்துக்கிட்டது, நீங்க லாஸ் ஆன பிசினஸுக்கான முதல் தொடக்கம், நீங்க பிரச்சனையா இருக்கக்கூடியதுக்கான ஒரு ஆரம்பம், பணத்தை தொலைச்சது, போனை தொலைச்சது, ராங்கான இடத்துல போய் டாக்குமெண்ட் விட்டுட்டு வந்தது, இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடிய, நல்லா யோசிச்சிருந்தா இது நடந்திருக்காதுன்னு. ஏங்க யோசிக்கல? சந்திராஷ்டமம், மனம் கெட்டு போற நாள், அந்த ஒரு 2.5 நாள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் மாசம் வரும். அந்த குறிப்பிட்ட அமைப்புகள்ல சில விஷயங்கள் பண்ணாதீங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு மாசம் பிறந்துட்டா குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க வந்து பர்சனலா மாசம் அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து புக் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணலாம், இந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்குன்ற மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாள் சில விஷயங்கள் சொல்லி பண்றதுக்கும் இதுவும் ராசி பலன் தான். சந்திராஷ்டம நாள்ல கண்டிப்பாக மனம் படபடன்னு இருக்குங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு இருக்கும். தேவையில்லாத விஷயங்களோட யார் பிரச்சனை பண்ணுவாங்களோ, திருமண கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்குலாம் நான் வந்து சந்திராஷ்டமத்தை தான் பார்த்து தவிர்த்து கொடுப்பேன். ஏன்னா அந்த நாள்ல சந்திக்கக்கூடிய சில அமைப்புகள், ஆரம்பங்கள் பிரச்சனையில முடியும். அன்னைக்கு தான் போனை தொலைச்சிட்டு வருவீங்க, அன்னைக்கு தான் எதையாவது காணாமாக்கிட்டு வருவீங்க, சங்கிலி காணாம போச்சு, அது காணாம போச்சு, இது காணாம போச்சுன்னு சொல்றதெல்லாம் சந்திராஷ்டம நாள். அப்போ இந்த மொத்த விஷயமும் எதுக்கு அப்படின்னா பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றதுக்கு தானே தவிர, என்னோட ஒரு வீடியோல கூட இதை பண்ணி மாத்திருங்க, அதை மாத்திருங்க, இதை நிமிக்கிருங்க, அதை பிதுக்கிருங்க, இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். சாமி கும்பிடுங்க. அது சாமி கும்பிட்றத யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லா மதமும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் சாமி கும்பிட்றது. ஏன்னா அப்பதான் டிசிப்ளினா இருப்பீங்க அப்படின்னு. உங்க சாமியும் உங்களை தப்பு செய்ய என்ன சொல்லுதுனாக்கா அது எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்ப எதுக்குங்க சாமி கும்பிட்றோம்? ஒழுக்கமா இருக்கத்தான், இனிமேவாச்சும் ஒழுக்கமா இருப்போமே அப்படின்ற கான்செப்ட் ஆகத்தான். ஏன்னா நம்ம எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், பக்கத்துல அவர் எப்படி இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவர் எப்படி இருக்கணும், ஜெயில இருக்கிறவர் எப்படி இருக்கணும்ன்றத கடவுள் டிசைட் பண்ணி ஜாதகமா கொடுத்துட்றாரு. அப்படிதான் வாழ முடியும், மாத்திக்கலாம் முடியாதுல்ல. இது மாதிரியான விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றதுங்க. இதுல நான் கொஞ்சம் டீப்பா சில விஷயம் சொல்லுவேன். இந்த நாள்ல இது பண்ணுங்க, உங்களுக்கு இது வந்துருது, கவனமா இருங்க, இந்த மாசம் சந்திராஷ்டமத்துல இந்த வாரத்துல 3 நாள் வருது, அது கடுமையான சந்திராஷ்டமா இருக்கு, விபத்து மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ராசி பலன். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.